இன்றைக்கி முட்டை தொக்கு செய்யலாங்க. அதுக்கு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், மிளகு இடித்து வச்சுருக்கோம், கரம் மசாலா கொஞ்சம், வரமிளகாய் கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இந்த தொக்கு செய்கிறது ஃபுல் வீடியோ பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தொக்குக்கு 3 முட்டை தான் சேர்த்துறேன், ஈஸியாக செய்யலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வடிச்சட்டி வச்சாச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு மசாலாவுக்கு கரம் மசாலா சேர்த்தனால நம்ம எந்த கிராம்பு ஏலக்காய் எதுவும் போட வேண்டாம். கொஞ்சம் மட்டும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு அதோடையே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா காரசாரமான தொக்கு, இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டு நிமிஷம் அது வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி கூட ஊற்றலாம், நான் அப்படியே போட்டேன். நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னுமே கிரேவி மாதிரி வரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதங்கின பின்னாடி தான் மசாலா சேர்க்கணும். ஸ்லோவில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 நிமிஷம் அது வதங்கட்டும். தொக்கு நல்லா இருக்கான்ட்டு திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அடுப்பை இது பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நீங்கள் மசாலா உங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும். இப்போ இது லைட்டாக போட்டோன்னே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் வாசனையும். நீங்கள் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வந்துடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம பெப்பர் தூள் போடலை, அது முட்டை போடும்போது அது மேலே தூவிட்டு போட்டு பெரட்டணும். இப்போ இது 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா முட்டையை நம்ம போட்டு, அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், இது தொக்கு பதத்தில் தான் இருக்கணும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தொக்கு கொதித்து கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நாம் 2 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடணும். அந்த சமயத்தில் நாம் முட்டையை போடணும். நான் 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன், அதுக்கு தகுந்த மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகுத்தூளை அப்படியே அந்த முட்டை மேலே போடலாம்.
போட்டுவிட்டு அந்த கிரேவி அப்படியே மேலே ஊற்றி அது 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு, ஆல்ரெடி முட்டை வேக வச்சதுனால ஆம்லேட் கூட போட்டு இது பண்ணிக்கலாம். நான் வேக வச்சுட்டு அப்படியே விட்டு ஸ்லோலியே 2 நிமிஷம் இருக்கட்டும். நீங்கள் பெரட்ட வேணாம், பெரட்டினீங்கன்னா மஞ்சள் கருவெல்லாம் அது இதாயிரும். அப்படியே விட்டுருங்க. இப்போ அப்படியே விட்டு லைட்டாக அந்த பதத்துலேயே அது கொதிக்கட்டும். ஆனால் எல்லாமே நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த இது இறங்கணுன்னு ஸ்லோவில் வச்சு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். ஸ்லோவில் வச்சுருந்தோம், இப்போ இதாகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.